மகா இரக்கமும் பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பேசுகிற ஆண்டவர், இன்றைக்கும் பேசுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். And you most welcome to the covenant of the day. இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And today is the 3rd of February 2026, Tuesday. Hallelujah. ஆண்டவர் கடைசி நாட்களை குறித்து பேச ஆரம்பித்திருக்கிறார். முதல் ஜாக்கிரதையா இருங்க சொன்னாரு, உங்களை யாரும் வஞ்சிக்க கூடாது சொன்னாரு. இப்ப இன்னொரு முக்கியமான காரியத்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அது மார்க் 13:8, மார்க் 13:8 பாப்போங்களா? For nation will be raised against nation and kingdom against kingdom, and there will be earthquake and virus plagues. There will be famine and troubles. There are the beginning of sorrows. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும். இவைகள் சோதனைக்கு ஆரம்பம். அல்லேலூயா. ஆண்டவர், there are beginning of sorrows, கலகங்களுக்கும் வேதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆரம்பம். என்ன ஆரம்பம் சொல்றாரு? கிறிஸ்து வருகைக்கு அது ஒரு அடையாளங்கள், இவையெல்லாம் நடக்கும். அப்படின்னா அதெல்லாம் உடனே முடிஞ்சிடும் சொல்ல. ஆரம்பம்னா இன்னும் ஆரம்பமே இருக்கணும், இன்னும் எவ்வளவு காலங்கள் இருக்கிறது அதெல்லாம். அப்ப இந்த உலகத்தினுடைய ஆயத்தத்தை ஆண்டவர் சொல்றாரு. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது என்னுடைய வருகை சயமா இருக்கிறது, நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும், நீங்களும் நானும். அருமையானது. ஒரு ஜனத்துக்கு ஜனம் விரோதம், சண்டைன்னு வச்சுக்கொள்ளுமே, போர். அப்ப என்ன நடக்கும்? இப்ப சண்டை போர் இருந்தா என்ன நடக்கும்? ஜனங்கள் அழிக்கப்படுவார்கள், கொல்லப்படுவார்கள். ஆமா தானே? அந்த கொல்லப்படுதல், அழிக்கப்படுதலே நீங்களும் இருக்கலாம், நானும் இருக்கலாம், வேற யாராவது கூட இருக்கலாம். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேரு, லட்சக்கணக்கான பேரு, hundreds of thousands of people, they are killed through war. ஆமா தானே? போரினாலே மரிக்கிறவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, the nation will be raised against nation and kingdom against kingdom. ஜனத்துக்கு விரோதம், ஜனத்துக்கு விரோத ஜனம். ஐயா, ஒரே நாடு, ஆனா அந்த நாடு மாநிலத்துக்கும் போராட்டம். அங்க இருக்கிற ஜனத்துக்கும் அந்த மாநிலத்தில் இருக்கிற ஜனத்துக்கும் போராட்டம். நாட்டுக்கு நாடு போராட்டம். மனிதனுடைய அந்த ஆளுகை தன்மை, ஈகோ, நாங்கள் தான், எங்கள் இனம்தான், எங்கள் மொழிதான், எங்கள் இப்படிப்பட்ட ஆள வேண்டும், சர்வதிகாரம், இப்படியெல்லாம் உள்ள காரணம், எவ்வளவு பல காரணங்கள் உண்டு. அதெல்லாம் சாத்தானுடைய காரணங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன ஆண்டவர் சொல்றாரு? சமாதானமாக நாடுகள், ஜனங்கள் இருக்காது. ஆமா. இப்ப நீ கவனிச்சீங்கன்னா அருமையானவர்களே, ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன பாத்தீங்களா, ஜனத்துக்கு ஜனம் விரோதம் மிகவும் குறைவாய் இருந்தது. தேசத்துக்கு தேசமும் வெளியரங்கமாய் தெரியாம இருந்தது. இன்றைக்கு நாகரிகம், கண்டுபிடிப்பு, இன்றைக்கு மனிதன் கொள்ளுகிறதை நாம் நேரிலே பார்க்க முடியும். ஆமா தானுங்களே? 30 வருஷம் முன்ன பார்க்க முடியாது. இப்ப என்ன நடந்தாலும் உடனே நீ அதை லைஃப்ல பார்க்க முடியும். மனிதன் கொலை செய்கிறதை, அவன் சண்டை போடுறதை, அவனுக்கு செய்யற காரியத்தை எல்லாவற்றையும் லைஃபா பார்க்க முடியும். அப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்கிறோம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஐயா, ஜனத்துக்கு ஜன விரோதம் வரும், விரோதமாய் கலகம் பண்ணுவாங்க, ராஜ்யத்துக்கு ராஜ்யம், பூமி அதிர்ச்சி நீங்கள் சொல்லவே, இயற்கையின் சேதத்தை நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை. நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரிய வேண்டும். இயற்கையினுடைய சேதம் உலகத்தில் நிறைய, இப்பொழுதும் இல்லாத, இப்பொழுது நாம் இயற்கையின் சேதங்களை அதிகமாய் பார்க்கிறோம். பூமி அதிர்ச்சி. அப்புறம் என்ன சொல்றாரு? இடங்களில் காண பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும். அல்லேலூயா. எல்லாம் வளர்ந்துருக்கு, ஆனா மக்கள் பஞ்சத்துல, வறுமையின் கோட்டில கீழே இருக்காங்க. மலேசியால கூட B40 அப்படின்னா என்னது? வறுமையின் கோட் கீழே இருக்கிறவங்க. ஏங்க இவ்வளவு செழிப்பு, இவ்வளவு வசதி எல்லாம் இருந்து ஏன் இன்னும் வறுமையில் இருக்கிறாங்க?
தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரின்னு சொன்னா அவங்க பயங்கரமான வறுமையில், அந்த நாட்டு அப்படியே வறுமையிலே ஜனங்கள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறாங்க. அது செஞ்சு கொடுக்க முடியல. மின்சாரம் இல்லாமல், வீடு இல்லாமல், சரியான சாலை வசதிகள், ரோட்டு இவையெல்லாம் இல்லாம வாழுகிற நாடுகள் நிறைய உண்டு. காரணம் என்ன? அருமையானவருடைய சுயநலம், சாத்தானுடைய ஆளுகை, அன்பு இல்லாமல், அக்கறை இல்லாமல். இதெல்லாம் எதை காட்டுகிறது? ஆண்டவருடைய வருகை சமயமா இருக்குது. அந்த இயல்பான அன்பு மனிதனிடத்தில் இல்லாம போய்விடும். அப்ப இதெல்லாம் என்ன அடையாளம் என்று நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் வருது ரொம்ப சீக்கிரமாச்சு. ஆகவே நான் ஆயத்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும், கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும். அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நான் செய்யற ஜனமாக மாற வேண்டும். You have to understand, and the end is going to be very near, so I have to prepare myself ready, and I have to please God, I have to glorify God. ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. நீ கொடுத்த எச்சரிக்கையின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்தின் நிலைமையை புரிந்து நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உமக்கு மகிமையாய் வாழ உதவி செய்யுங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது ஒரு வல்லமை கடந்து செல்லும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுகவீனமாய் இருக்கிறவர்கள் மீது ஒரு கரம் பாய்ந்து செல்லட்டும். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, இந்த அடையாளங்கள் எல்லாம் ஆண்டவருடைய வருகை என்பதை நீ உணர்ந்திருக்கிறாயா? ஒப்பு கொடு.